Hi friends, welcome to சமையலே சுவாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிச்சு போட்ட கோழிக்கறி ரெசிபி. இது வந்து குற்றாலம் தென்காசி சைடுல ரொம்ப ஃபேமஸ். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சிக்கன் வந்து இந்த மாதிரி லெக் பீஸா வாங்கி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து சிக்கன் லெக் பீஸ் தான் நல்லா இருக்கும். அதை நல்லா வாட்டர்ல மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அது கூட வந்து சிக்கன் மூழ்கிற அளவுக்கு வந்து வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை குக்கரில் வேக வைக்கணும் அப்படின்னா ஒரு 4 விசில் வச்சு நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வேக வைக்கணும்னா 4 விசில். நான் எனக்கு வந்து கடாயில் வேக வச்சுருக்கேன். இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. குற்றாலம் தென்காசி சைடில் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த ரெசிபி பண்ணுவாங்க. ரொம்பவுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். மேலே வந்து கறி லீவ்ஸ் வந்து ஒரு கொத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுட்டேன். இந்த டைமில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம், பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்துக்கிட்டு தோல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயங்களை வந்து இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தட்கா பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, நெக்ஸ்ட் இது கூட வந்து பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, ஒரு ஸ்டார் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வரமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து மல்லித்தூள் இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஃபுல்லாகவே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ட்ரையாக அரைச்சி போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி மல்லி வந்து தூளாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு க்ளீன் ஜாருக்கு மாற்றிக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வரமல்லி கூட வந்து வறுத்தெடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஆற விட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்து இதை தனியாக வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த வாட்டரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சிக்கனை ஃபுல்லாக வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் வந்து ஆறட்டும். இந்த சூப் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கீழே ஊற்றிடாதீங்க. இந்த சூப் வந்து நம்ம கடைசியில் வந்து சிக்கனோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா ஆறிடுச்சு. அதில் போன் தனியாக சிக்கன் தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பீஸை ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர்க் வச்சு குட்டி குட்டி பீஸஸாக வந்து அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பிச்சு போட்ட சிக்கன் வந்து போன் தனியாக சிக்கன் தனியாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பும் தனியாக எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து வேறு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் மஸ்ட்டாக ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து அதே மாதிரி கிடைக்கும். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாவில் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த பிச்சு போட்ட கோழிக்கறி ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதில் நான் வந்து புளிப்புக்கு ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளி பிடிக்கணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து மஸ்ட் கிடையாது. தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் வந்து கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் வேக வைக்கும்போது சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த சால்ட்டே போதுமானது தான். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வெங்காயம் வதங்கவும் பிச்சு போட்ட கோழிக்கறியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. போனை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து சிக்கன் நல்லா வதங்கியிருக்கும். இப்போ நம்ம மசாலோட வதங்குற அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். நிறைய நேரம் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை. தக்காளி வெங்காயத்தோட சிக்கனை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
சிக்கன் வந்து தக்காளி வெங்காயத்தோட நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பவுட்ரு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி போடுங்க, ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா சிக்கனில் பிடிச்சு வர மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் சூப்பை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்போட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சால்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வாட்டர் வந்து லைட்டாக வத்துற அளவுக்கு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாருங்கள், சூப்பர்வான பிச்சு போட்ட கோழிக்கறி ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு சூப்பர்வான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.